நீங்க யாரு? உங்களுக்கு என்ன வேணும்? So cute. ஆமா, நீங்க பரதநாட்டிய டீச்சரா? No, no. I am a doctor. அப்ப ஏன் ஆன்ட்டி மாதிரியே பேசுறீங்க? சின்ன வயசுல இருந்தே என் பேச்சு, என் வாக், என் டோட்டல் ஆட்டிடியூடே அப்படிதான். என்ன வரைஞ்சிட்டு இருக்கீங்க? ஸ்பைடர்மேன் வரைஞ்சிட்டு உனக்கு இருந்தேன். டிராயிங்னா ரொம்ப பிடிக்கும். சரி, நீங்க எந்த கிளாஸ் படிக்கிறீங்க? 4th ஸ்டாண்டர்ட். ஓ, 4th ஸ்டாண்டர்டா? ஹாய். ஹாய்டா. சரி சரி, நீ போய் விளையாடு போ. அப்புறம் எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டா. அம்மா இப்ப என்னடா பண்ணிட்டு இருக்க? நான் சைக்காட்ரிஸ்டா இருக்கேன். அம்மா நீ கூட ஏன்டா என்ன காண்டாக்ட் பண்ணவே இல்ல? நீ கொடைக்கானல்ல செட்டில் ஆனது நேத்து தான் எனக்கு தெரிய வந்தது. அதான் பார்க்க வந்தேன். ஏன்டா இன்னுமாடா அதே மாதிரி பேசிட்டு இருக்க? அதை விடுறா. நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிள்லாம் எப்படி இருக்காங்க? அவங்களையும் பார்க்கணும்னு ஆசையா இருக்குடா. அம்மா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா? கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனா அவளை உன்கிட்ட எப்படி இன்ட்ரடியூஸ் பண்றதுன்னு தான் தெரியல. காஃபி காஃபி எடுத்துக்கோடா. இவதான்டா என் ஒய்ஃப். ஹாய். ஹலோ. ஹலோ. இவன் என் காலேஜ் மேட். அப்படியா? சி ஃப்ரெண்டுன்னு சொல்றா. போடி. ஏய் நான் உன்னை காண்டாக்ட் பண்றேன், நீ கிளம்பு. ஏய் சொன்னா கேளு, கிளம்புடா. ஏய் உன்னை பார்க்கணும்னு எவ்வளவு ஆவலா வந்திருக்கேன். உன்கிட்ட நிறைய பேசணும்னு ஆசைப்படுறேன்டா. அவங்க கூட காலேஜ்ல ஒன்னா படிச்சோனாமா. எதுக்கு என்ன விரட்டுறதுலயே இருக்க? வீட்டுக்காருக்கு இப்படி ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறத சொல்லவே இல்ல. எனக்கு இப்பதான் தெரியும். என் மானத்தை வாங்காதடா. என்னடி ராஜேஷோட ஃப்ரெண்டா? ஆமாங்க, என் ஃபேமிலியே என்ன பார்த்து சிரிக்குதுடா. எதுக்குடா இங்க வந்த? முதல்ல இங்க இருந்து கிளம்பு. ராஜேஷும் அவரும் ஒன்னா படிச்சவங்க. தீண்டாமையே வேண்டாங்கிற நம்ம நாட்டுல இப்படி ஒரு வேண்டாமையா? டேய் இதெல்லாம் போய் எங்கேயாவது மேடையில பேசு. இது என் வீடுடா. ராஜேஷ், உறுப்புகளை தாண்டி உணர்வுகளுக்குன்னு ஒரு உயிர் இருக்கு. அதை கொண்டுடாதீங்கடா. டேய் முதல்ல கிளம்புடா. ராஜேஷ், கிளம்புன்றல. கடவுளே. ராஜேஷ் போடா. நண்பன் என்றனை யாரும் நெருங்கி வந்திடும் போதும் கேலி பொருளன ஆகி மனம் கலங்கிடும். ஒரு கல்லறிந்த நாயை போல ஊழாலுகின்றேன். நெஞ்சம் செல்லரித்து போல பின்ன புலம்புகின்ற சமுதாயம் என்னை சேற்றில் தள்ள காதாறுகின்றேன். நான் யார் என்று நான் காட்டிவிட துடிக்கின்றேன். நான் செய்வதெங்கு சரிதானே? பழி வாங்கும் எண்ணம் உரைதானே? எனக்கான நீதிபதி நானே. என் பாதை நானும் நடப்பேனே. சார், தமிழ்நாட்டில் இருக்க ஒட்டுமொத்த சீனியர் சைக்காட்டிஸ்டோட லிஸ்ட் சார், வித் அட்ரஸோட இருக்கு. குட். எல்லாரையும் விசாரிக்க ஏற்பாடு பண்ணுங்க. ஹலோ. எங்க? நீங்க சொன்ன அட்ரஸ்க்கு தான் வந்திருக்கேன். நீங்க எங்க இருக்கீங்க? நான் இங்க தான் இருக்கேன். அப்படியே நேரா வந்தேனா ஃப்ரண்ட்ல ஸ்டெப் இருக்கும், மேலே ஏறி வா. எங்க? என் பர்த்டே வீட்லயே செலிப்ரேட் பண்ணிருக்கலாம்ல. ஏன் இவ்வளவு தூரம் வர வச்சீங்க? உனக்கு gift வேணுமா வேணாமா? நீங்க குடுக்குற கிஃப்ட வேண்டான்னு சொல்வேனா? கண்டிப்பா வேணும். சரி, அப்போ சீக்கிரமா மேலே வா. சரி, இது யார் வீடு? எல்லாம் நம்ம வீடு தான், நீ தைரியமா மேலே வா. ராஜேஷ், நீயா? வெல்கம் ராதிகா. திஸ் இஸ் பிரியதர்ஷன் ஃபார்ம் ஹவுஸ். எக்ஸ்கியூஸ் மீ, ராஜேஷ் எங்க? எனக்கு ராஜேஷ்னு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான். Nowadays, he's one of the worst enemy for me. நீ இந்த மாதிரி சீட் பண்றது ராஜேஷ்க்கு தெரிஞ்சது உன்னை சும்மா விட மாட்டான். ஏய், உன்னை வச்சுக்கிட்டு எனக்கு குடும்பம் மாடி நடத்த போறேன், அனுப்பிடுவேன். நீ எல்லாம் அதுக்கு லாயக்கு இல்லைன்னு எனக்கு ஆல்ரெடி ராஜேஷ் சொல்லிருக்கான். ஆமா, ராஜேஷ் எங்க இருக்கான்?
உனக்கு பர்த்டே கிஃப்ட் வாங்குற சந்தோஷத்துல ராஜேஷ் அவனோட மொபைலை தொலைச்சிட்டான். அது இப்ப என்கிட்ட தான் இருக்கு. Look into my eyes. சார் ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு சார். TN57AV6900 ஒரு ஸ்கோடா ஃபேபியா 27/5/2014 புதன்கிழமை காலையில் 6 மணிக்கு என்ட்ரி ஆகி அடுத்த நாள் காலையில் 11 மணிக்கு அவுட் போயிருக்கு. சம்பவம் நடந்தது 28/5/2014 வியாழக்கிழமை காலையில் 9:45க்கு. அதே வண்டி 2/6/2014 மதியம் 4 மணிக்கு என்ட்ரி ஆகி அடுத்த நாள் காலையில் 10:30 மணிக்கு அவுட் போயிருக்கு. 2வது பாதிக்கப்பட்ட பெண் சம்பவம் நடந்தது விருகம்பாக்கத்தில் காலையில் 9:15க்கு. 2 பொண்ணுங்க சென்னையில், 3வது பொண்ணு கொடைக்கானல்ல. வண்டி நம்பர் RDO ஆஃபீஸில் விசாரிச்சா கொடைக்கானல் வண்டி. அது மட்டும் இல்லாமல் GSTவில இருந்து அதே நம்பரை கொடுத்து அட்ரஸ் வாங்கியிருக்காங்க சார். இந்த வீடுன்னு தான் நினைக்கிறேன். சரி இறங்க பார்ப்போம். ரொம்ப குளிருது இல்ல? டேய் பிரியதர்ஷினி வீடு இதான்டா. ஆள் இல்லாத வீட்டில் என்ன பண்றீங்க? வீட்ல யாரும் இல்லையா? டாக்டர் காலையில வெளியில போயிட்டாங்க. நீங்க? நாங்க சென்னையில இருந்து வரோம். மீடியா GSTV. ஒரு நிமிஷம் மச்சான், கார்டு இல்லடா. இவர்தான் பேஷண்டா? இல்லங்க, இவன் என் ஃப்ரெண்டு. டாக்டர் கிளினிக்ல தான் இருப்பாரு, நீங்க அங்க போய் பாருங்க. என்னடா கிளினிக்னாங்க, வீடு மாதிரி இருக்கு. ஏன்டா வீட்ல கிளினிக் இருக்க கூடாதா? மெட்ராஸ்ல பாதி பேர் இப்படி தான்டா வச்சிருக்காங்க. ஏன் நானே அப்படிதான் வச்சிருக்கேன். தயவு செய்து போமா. ஏதாவது பேசக்கூடாது உனக்கு, பேசியே சாவடிப்ப. என்னடா எட்டி பாக்குற? கேட்டு தரடா. இருடா, ஏதாவது நாய்க்கு இருக்க போகுது. ஐயா வாடா. சார் யார் சார் நீங்க? டாக்டர் பார்க்கணும். டாக்டர் முக்கியமான வேலையை வெளியே போயிருக்காரு, வர லேட் ஆகுமே சார். ஓ இல்லை சார், நாங்கள் சென்னையிலேருந்து வரோம். பேஷண்ட் இல்லை, அவரை பர்சனலாக பார்க்கணும். எதுக்கு? நான் அவரு கூட ஒன்னா காலேஜ் படிச்சவ. ஸோ இப்போ நான் அவரை அர்ஜென்ட்டாக பார்க்கணும். என்னால நம்பவே முடியல அரவிந்த். பிரியதர்ஷன் எப்பவும் காலேஜ்ல அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்டா இருப்பான். தட் மீன்ஸ் எப்பவும் வெளியே தான் நிப்பான். நாங்க எல்லாரும் அவனை கிண்டல் பண்ணுவோம். ஏன் நான் கூட பலமுறை அவனை ரேகிங் பண்ணிருக்கேன். பி சீரியஸ் மதி. அவரை பத்தி நான் வெளியில விசாரிச்சப்ப அவரோட ட்ரீட்மெண்ட் ஸ்டைல், எக்ஸ்பீரியன்ஸ், டெக்னிக் எல்லாத்துலயும் அவர் தான் நம்பர் 1. ஏன் நெட்ல எவ்வளோ சர்ச் பண்ண, ஒரு இன்ஃபர்மேஷன் கூட இல்ல. இவ்வளோ ஏன் இது வரைக்கும் ஒரு பத்திரிகையில கூட இன்டர்வியூ கொடுத்தது இல்ல. வா, விளம்பரமே இல்லாம எவ்வளவு பெரிய ஆளா இருக்காரு பத்தியா. அந்த பொண்ணுங்களுக்கு அவரால் மட்டும்தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும், அவரால் மட்டும் தான் பேச வைக்க முடியும். டாக்டர் டாக்டர் தெரியல சார், பிரியதர்ஷன் சார். டாக்டர் டாக்டர் ஒரு நிமிஷம். பில்லி யார் கிட்ட போறா? என்னாச்சு? ஏன் சொல்லாம ஓடி வந்த? பிரியதர்ஷன். பிரியதர்ஷனா? ஆமா, பிரியதர்ஷன் இப்பதான் கார்ல போனார், பார்த்தேன். ஓ, மிஸ் ஆயிட்டாரு. சரி, இங்க தானே இருக்காரு, எப்படியும் பாத்துடலாம்.
டாக்டர் இருக்காரா? யார் சார் நீங்க? அவரை கொஞ்சம் பார்க்கணும். டாக்டர் முக்கியமான வேலை வெளியே போயிருக்காரு. வர லேட் ஆகுமே சார். அவரோட நம்பர் கொடுங்க. மொபைல் நம்பர் தெரியாது சார். என்ன ஹாஸ்பிட்டல் நம்பர் தரவா? கொடுங்க. சொல்லுங்க ஆனந்த். சார் வீடு பூட்டி இருக்கு சார். சார் கார்த்திகேயன் வீட்டை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு சார். சார் நான் கிளினிக்ல விசாரிச்சதுல ஈவினிங் வரதா சொல்லிருக்காங்க சார். அவர் மொபைல் நம்பர் கேட்ட லேண்ட்லைன் நம்பர் கொடுத்தாங்க சார். அவனை பத்தி இது விசாரிச்சீங்களா? ஆமா சார். அவரை பத்தி விசாரிச்சதுல எல்லாருமே நல்ல ஒப்பீனியன் தான் சொல்லியிருக்காங்க சார். போய் 2 கையும் நெருப்புல கட்டி கணத்துல வச்சுக்கலாம். உன் தொப்பையில வச்சுக்கோ. ஆடா நான் பாப்போம். என்னமா ஆச்சு இந்த பொண்ணுக்கு? என்னன்னே தெரியல சார். என்னாச்சு? நான் பொண்ணு சத்து போட்டு நிக்கிறா. கேட்டா வாயை தந்து பதில் பேச மாட்டேங்கறா. ஹலோ, என்ன அரவிந்த், டாக்டர் பாத்தியா? இல்ல சார். ஆனா சார் இங்கேயும் அதே மாதிரி ஒரு பொண்ணு ட்ரெஸ் அவுத்துட்டு ரோட்ல நிக்கிறா சார். அப்படியா? ஆமா சார். என்னப்பா அது, நியூஸ்ல போடுறதா இல்ல ஈவினிங்ல போடுற மெகா சீரியல் மாதிரி போயிட்டே இருக்குது? சரி உடனே எனக்கு எம்எம்எஸ் அனுப்பு. சார் வீடியோ இல்ல சார், இப்பதான் ஜஸ்ட் கூட்டு போயிட்டாங்க அவளை. அப்படியா சார்? ஆனா இந்த பொண்ணு கல்யாணம் ஆன பொண்ணு மாதிரி இருக்கா சார். கண்டிப்பா அவன் இந்த ஏரியால தான் சார் சுத்திட்டு இருக்கணும். சரி நியூஸ் நான் பாத்துக்கிறேன் அரவிந்த். யூ கேரி ஆன். அரவிந்த், இது ஒரு வெறி பிடிச்சவன் செய்யற செயல் இல்ல. இட்ஸ் a revenge. ரிவெஞ்சா? எப்படி சொல்ற? ஆமா, பாதிக்கப்பட்டது இந்த பொண்ணுங்க மட்டும் இல்ல. இந்த 4 பொண்ணுங்களால அவன் ஏதோ ஒரு விதத்துல பாதிக்கப்பட்டிருக்கான். ஆனா இந்த பொண்ணுங்களுக்கும் அவனுக்கும் என்ன லிங்க் இருக்குன்னு கெஸ் பண்ணவே முடியல. அது மட்டும் கண்டுபிடிச்சிட்டா அந்த ராஸ்கலை கண்டுபிடிச்சிடலாம். அவன் மட்டும் என் கையில மாட்டோம். அவனை தோலை உரிச்சு மோளம் வெட்டி அடிக்கிறேன் பாடுறான்.